வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. தென்சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 தொகுதிகளையும் திமுக கூட்டணியில் குறிவைத்து மக்கள் நீதி மய்யம் கட்சி காய் நகர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியானதும் தேர்தல் பணிகளை மேலும் வேகப்படுத்தவும் கமல்ஹாசன் கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது. குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்பட மாட்டாது. ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பை பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேற்கொள்ளாவிடில் பெயர்கள் நீக்கப்படும் என வெளியான தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. மின்னணு குடும்ப அட்டையில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி 63% முடிந்துள்ளது. இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும் தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தற்போது விஜயகாந்த் உருவ ஒற்றுமையுடன் இருக்கும் அவரது சாயலில் வட்டார மொழியில் அழகாக அரசியல் மேடைகளில் பேசும் அவரது மகன் விஜயபிரபாகரனை விஜயகாந்த் சொந்த ஊரான மதுரை மக்களவை தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். கோவை சூலூர் பகுதியில் உள்ள KMCH மருத்துவமனையில் 3 அதிநவீன மருத்துவ உபகரணங்களை தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்துள்ளார். தென்னிந்தியாவின் முன்னணி நடிகர்களின் ஒருவரான விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாக அறிக்கை வெளியிட்டார். மேலும் கிராமத்தில் உள்ள 80 வயது உள்ளவர்களுக்கும் நம் கட்சி பெயர் தெரிய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சிறுபான்மையினர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கை ரத்து செய்ய கோரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். மேலும் அண்ணாமலை மனுவை தள்ளுபடி செய்த ஐகோர்ட் வழக்கை கீழமை நீதிமன்றம் சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலிக்கலாம் என ஆணையிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.